சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஏர்டெல் அகாடமியை தான் ஷோ பண்றாங்க. நீ உண்மையிலேயே அமேசிங், அதுவும் டேமிங்ல எஸ் ரேங்க் எடுத்திருக்க. உன்னுடைய ஸ்கோர்ஸை பார்க்கும்போது நீ தான் அதுல ஃபர்ஸ்ட் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடையில ஹீரோ கிட்ட சொல்றாங்க. எல்லா சப்ஜெக்டையும் காட்டிலும் நீ என்கிட்ட ப்ராக்டிஸ் யூல் பண்றதுக்கு ஒருத்தே கிடையாது. அதாவது எல்லா சப்ஜெக்டும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் போல சொல்றாங்க. என்னால அதை கட்டாயமா மறுக்க முடியாது. டேமிங்ல மட்டும் நம்ம ஹீரோ தான் டாப் போல. இங்க இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய கோல்ன்றது ஓவராலா 15th ரேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை நினைக்க செய்யறான். நான் இவ்வாறு என்னுடைய கிரேட்ஸை மீடியோக்கரா வைத்திருந்தால் மட்டுமே என் மேல வர கவனத்தை தடுக்க இயலும். ஒரிஜினல் ஸ்டோரியில லீஹான் தான் என்ன தோக்கடிக்க செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். அதாவது இந்த நாவல்ல ஹீரோ வில்லன் தான்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். டார்க் மேஜிக்ல ரொம்ப அப்சஸ்டா இருப்பான். இந்த நாவலுடைய ஹீரோ லீஹான். நம்ம ஸ்டோரி லைனுக்கு ஹான்ஷா இவன் தான் ஹீரோ. ஆனா நாவலோட ஹீரோ, நான் நாவல் ஹீரோன்னு சொல்லலாம் லீஹான். ஓகேங்களா? இல்ல அது என்னுடைய ஃபால்ட் கிடையாது. அவங்க அவ்வாறான மான்ஸ்டரை டெஸ்ட்டுக்கு நடுவில் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அலற செய்யறான். வாவ், நீ திரும்பி அதே போல உன்ன க்ளூமியா காமிச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இடையில நினைக்கிறாங்க. எப்படி மேக்ஸ் எக்ஸாம் தெரிஞ்சது? ஓ, மேக்ஸ் எக்ஸாம் பத்தி சொல்றியா, இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறான். அதை பத்தி யோசிக்கணும்னா என்னுடைய பேசிக்கான ஆவரேஜ் ஸ்கோர்ன்றது ஓகேவா தான் இருக்கும். ஏன்னா ப்ராப்ளம்ன்றது ரொம்பவே ஈஸியா இருந்தது. நான் இன்டென்ஷனே ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரியலி அது ரொம்ப மோசமாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அடையலா பொண்ணு சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு மனுஷனால கூட சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அடையலா புலம்புறாங்க. அடையலாக்கு மேக்ஸ் வராது போலேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். இது ஜஸ்ட் ஹை ஸ்கூல் லெவல் மேக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இது எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் கேக் தான் சொல்லிட்டு நம்மளுடைய ஆன்ஷிகாவும் யோசிக்கிறான். மேபி நான் அடையலாக்கு ஃபேவர் செய்யணும்னு நினைச்சேன். நன்றி திரும்ப செலுத்தணும்னா அவளுக்கு மேக்ஸ் நான் டியூஷன் எடுக்கலாம் போலயே. அவங்க நம்ம கவர் பண்ணாதுல இருந்து கொஸ்டின்ஸை கேட்க செய்துட்டாங்க. அதனால நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன் ஒன்ன தவிர்த்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காய்ஸ், இந்த படிக்கிற பசங்க கிட்ட இதுதான் நம்மளுக்கு ஒரு கடுப்பு. ஸோ அவ பேசின பார்த்தா அவன் ஜஸ்ட் பாஸ் மாதிரி தான் பேசினா. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான் சால்வ் பண்ணல போல. ஹீரோ மூஞ்ச பாக்கணுமே அப்படியே ஆச்சரியமா பாக்குறான். அது போதும் இல்லையா, நீ ஏன் ரொம்ப வரி பண்ணிக்கிற, ஒரே ஒரு ப்ராப்ளம் தானே, அது என்ன பெரிய விஷயமானு சொல்லிட்டு கேட்க, அப்ப நம்ம அடையிலா பொண்ணு சொல்றாங்க, நீ என்னதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, ஒரு ப்ராப்ளம நம்ம மிஸ் செய்தாலுமே எனக்கு வர வேண்டிய ஸ்காலர்ஷிப் தட்டி போயிடும்னு சொல்லிட்டு அவங்க ஆன்சர் பண்றாங்க. அது யோசிக்க போனா நீ அதை சால்வ் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் நம்பர் 27 அது மேஜிக் சர்க்கிள்கான ப்ராப்ளம் சொல்லிட்டு சொல்லும் போது அந்த ஜாமெட்ரி வெக்டார் 1ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்ஷிகா கேட்கிறான். நம்பர் 27 தானே சொன்னேன், நான் அதை சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது நம்ம அடையில என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்கறாங்க. அவன் நம்ம ஹீரோ ஜென்ரலா திரும்பி ஏன் அதுலதான் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்கிறான். இல்ல இதுக்கு சென்ஸே மேக் பண்ணல, நீ எப்படி அந்த 27 ப்ராப்ளம் சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் ஹீரோ ரியலைஸ் பண்றான், எனது இவ சால்வ் பண்ண முடியாத அந்த ஒரே ப்ராப்ளம்ன்றது 27 தான் சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன் நீ அதுதான் கஷ்டமா நினைச்சிட்டு இருந்தியா? எந்த சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் உன்னை பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க. சீரியஸ்லி நான் ஏன் அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் அதை பெர்ஃபெக்டா சால்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். அப்போ டீன் ரூம் மாதிரி ஷோ பண்றாங்க. ப்ரொஃபசர் டிவர்ட் மேத் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 27 ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இந்த என்டையர் ஸ்கூல்லையும் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு லேடி ப்ரொஃபசர் சொல்றாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் கிடையாது. அதாவது சும்மா கெஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணேன்னு சொல்றதுக்கு இது செகண்ட் இயர்ஸ்ல யார் டாப் ஸ்டூடெண்ட்றத ஃபில்டர் பண்றதுக்காக யாராலையுமே தீர்க்க முடியாத ஒரு சம்மதம் நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அந்த டீன் போன்றதுக்கு ப்ரொஃபசர் சொல்றாரு. ஸோ யார் அந்த ஒரு ப்ராப்ளமா கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மேம் கிட்ட கேட்கும் போது இது ஹான்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் ஆன்சர்ஸை செக் பண்ணும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம 27 கார்டிலும் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஆனா இவன் இன்டென்ஷனலி ஒரே ஒரு இதை மட்டும் தப்பு பண்ணியிருக்கான். ஸோ இது அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டிலும் இவன் கஷ்டமானதை சால்வ் பண்ணி இவனோட திறமைகளை ஷோ ஆஃப் பண்ண நினைக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ ஃபுல் மார்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்டென்ஷனலி கஷ்டமானதை சால்வ் பண்ணிட்டு ஈஸியானதை விட்டுடான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ ஹான்ஷிகாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீனும் கேட்கிறாரு. நான் இவனை ஞாபகம் வச்சிருக்கேன், ஏன்னா அந்த டேமிங் எக்ஸாம்லே தனித்துவமா எஸ்கிரேட் எடுத்தவன் இவன் தானு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சரி, நாம இவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவருக்கும் அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அடுத்த நாள் செகண்ட் இயர் ஓப்பனிங் எக்ஸாமுக்கான ரேங்கிங்ன்றது ஒட்டப்படுதுன்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எப்படி ரிசல்ட் பார்க்க ஆர்வமா காத்துன்னு போவோமோ அந்த மாதிரி வந்து நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, கிரீக்கோட ரேங்க் என்னன்றத பார்க்கலான்னு பார்க்கும்போது 32வது இடமா, நான் வந்து எதிர்பார்த்த மாதிரிதான் சொல்லிட்டு நம்முடைய ஹீரோ ஹாப்பி ஆகலாம். சரி, என்னோட ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு சந்தோஷமா பார்க்கும்போது இல்ல அது வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஏன்னா வந்து ஹீரோ 11th பிளேஸ் வாங்கியிருக்கான். அப்ப வந்து கிரீக் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கூட்டத்தோட குடும்பம் நைஸா வந்து ஒளிஞ்சு போறான். அப்ப வந்து ஆன்ஷிகான்னு சொல்லிட்டு வைப்ரேட் செய்யறான். ஏய், ஏன்னா வந்து ஃபாலோ பண்ணு. ஆன்ஷிகா வந்து உண்மையிலே ஜெயிச்சுட்டானா? அது வந்து ஒரு அமேசிங்கான விஷயம். இந்த பேஸ்டர் கீக்கு வந்து தோத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வந்து முணுமுணுக்கிறாங்க. இவன் வந்து எப்பயுமே வீக்கான காய்ஸ பிடிச்சி புலி பண்ணுவான் பாத்தியா, இப்ப அந்த நிலமன்றத்து அவனுக்கே வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கர்மாவை பத்தி பேசுறாங்க. அப்ப கிரீக்கால ஒண்ணுமே பேச முடியல. நீ வந்து என்ன நினைக்கிற காமனர்? 1+100 என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான்ஷியா கேட்க, அது வந்து 2ன்னு சொல்லிட்டு கிரீக்கும் வந்து வெக்கமே எல்லாம் பதில் சொல்றான். எனக்கு கேட்டுச்சு, நான் வந்து 11th பிளேஸ் எடுத்திருக்கேன், நீ வந்து வெறும் 32ஆவதுதான் சொல்லிட்டு அவனை வந்து அவமதிக்கிறான். கிரீக் இவன் வந்து உண்மையிலே இம்ப்ரூவே ஆகல, அதாவது ஈஸியா வந்து ப்ரோவோக் ஆயிடுறான். ஸோ ஹீரோ அவனை காமனா சொன்னதுக்கே அவன் வந்து கடுப்பாக ஆரம்பிக்கிறான். ஈவன் தோ எனக்கு இவனை பிடிக்கலனாலும் இவன் தான் வந்து வேணுமே என் கிட்ட சண்டைக்கு என தேர்ந்தெடுத்து வந்தவன், அதுவும் ஹான்ஷியா கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ ஹீரோ வந்து இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கான்ல, ஸோ இவனை தான் வந்து மீன் பண்றான். அதே போல நான் அந்த அளவுக்கு ஒரு பெர்வர்ட்னா கிடையாது, இவனை நாய் மாதிரி கொலைக்க வச்சு சந்தோஷப்படுறதுக்கு. சரி, இவனை வந்து உபயோகமா நம்ம பயன்படுத்தலாம் இல்லையான்னு சொல்லிட்டு அவனோட கையில வந்து தட்டுறான். ஏய், என்னையா சடனா அடிக்க செய்த, நம்மளோட பந்தயத்துல இதெல்லாம் வந்து ஒரு பகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி கிருக்கம் காத்தலாம். வெல், இதை யோசிச்சு பார்த்தா நீ ஏன்னா எரிச்சல் ஊட்டினதுக்கு இதை வந்து நம்ம பேபேக்கா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஜென்ரல் ரெஸ்பான்ஸ் பண்றான். நீ என்ன நினைச்ச, நான் வந்து உன ஒரு நாய் மாதிரி எல்லாரும் கொலைக்கு வைப்பேன்னு சொல்லிட்டா? நீ வந்து டெட் ராங்கான டெசிஷனை மேக் பண்ணிருக்க. வாய முடிக்கிட்டு என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு அன்யூஸ்டு கிளப் ரூமுக்கு தான் அழைக்கிறான். அது வந்து பேஸ்மெண்ட்ல இருக்குது, பிறகு சந்திக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, என்னையா நீ இங்க வர செய்யன்னு சொல்லி கேட்கிறான். ஸோ இது அன்யூஸ்டு இடனால யாருமே வந்து வர மாட்டாங்க. நான் வந்து ஒரு ஃபேவர் ஒன்றை கேட்கலான்னு இருக்கேன். நீ வந்து இவ்வாறு நினைக்காத, உன்னை என்டையர் ஸ்கூல் முன்னாடி நான் கொலைக்கு வைப்பேன்னு சொல்லிட்டு என்ன வந்து ஒரு வெயிடான டேஸ்ட்னு சொல்லிட்டு நீ வந்து ரெடிகுலஸா இருக்காத, உனக்கு அப்படி என்ன வேணும் என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கும் கடப்பா கேட்க, நான் வந்து அதை சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு என்னுடைய ஃபாதர் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்ஷிகா கேட்கிறான். அது எப்படி தெரியாம இருக்கும்? இந்த ஏதெல் எம்பையருடைய ஃபவுண்டரே அவர் தானே, பிளட் கவுண்ட், அதாவது டார்க் மேஜர்ஸ் போர்ல அனைத்து டார்க் மேஜர்ஸையும் வந்து அனிகிரேட் பண்ணவரே அவர் தானே சொல்லிட்டு அவர் பத்தி பெருமையா சொல்றான். அவரு தான் ஹான் டேசோ. ஏன் ஏன் வந்து நீ அதை என்கிட்ட கேட்கிற? நீ வந்து என்ன வந்து ஒரு நோபல் மாதிரி இன்டிமேட் பண்ண பாக்குறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ இது வந்து இவனுக்கு ஒண்ணுமே தெரியலப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சலிச்சுக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவரோட எஸ்டேட்ன்றது இந்த காஸ்டியா ஏரியாவுக்கு அருகாமையில தான் இருக்கு. ஹான்ஷிகா வந்து ரீலி ஒரு நல்ல டீலை தான் மேக் பண்ண போறான்னு சொல்லிட்டு இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு புரிஞ்சது, நீ வந்து pretty வெல் கனெக்டா தானே இருக்க. ஸோ எனக்காக வந்து ரூமர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணு சொல்லிட்டு சொல்றான். ரூமர்ஸா? என்ன மாதிரியான ரூமர் சொல்லிட்டு கிருக்கும் கேட்க, அப்ப ஹீரோ வந்து அவன் காதல போயிட்டு சொல்ல செய்றேன். வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஷாக் ஆகலாம். நீ வந்து இதை அனைத்து நபர்கள்கிட்டயும் வந்து பரப்பி ஆகணும், அதுவும் வந்து முடிந்த அளவுக்கு விரைவான்னு சொல்லிட்டு நம்ம ஹான்ஷிகாவும் ஆர்டர் போடுறான். அதுவும் நம்மளோட கிரேட்ஸ்ல இருக்கிற அதிகப்படியான மக்களுக்கு நீ தெரிவிக்க போற, அதே போல இந்த மொத்த ஸ்கூல்ஸுக்கும் இது பெட்டராக தெரியும்னு சொல்லிட்டு இந்த ரூமை வந்து பரப்ப சொல்றான். ஹீரோ இன்டென்ஷனால தான். எனக்கு புரிஞ்சது, நான் செல்றேன்னு சொல்லிட்டு கிரீக்கும் வந்து ஒரு தெளிவான மழையில அந்த இடத்த விட்டு செல்லல. இந்த காய் இவன் வந்து ரியலி கிரேசியா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுமே வந்து கடுப்பா போறான். அப்போ வந்து மைலார்ட் ஏடல் அகாடமில இருந்து உங்க சன்னை பத்தின ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்குது, உள்ளவா. அவன் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட ஃபாதர் கேட்கிறாரு. இவருதான் வந்து பிளட் கவுண்ட், இதோட புனை பெயர். இவரோட உண்மையான நேம் பாத்தீங்கன்னா ஹான் டேசோ, என்னுடைய பேத்தட்டிக் சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பேனால எழுதி இருக்காரு. பின்னாடி இறகமா இருக்கு, முன்னாடி பேனாமா இருக்கு. விஷயம்ன்றது எதுவுமே சரியா போற மாதிரி தெரியல. நீங்க வந்து ஜெனரஸா உங்களுடைய சன்னுடைய டியூஷன் மற்றும் டார்மிட்டரியோ ஃபீஸை வந்து கவர் பண்றீங்க. டியூஷன்னா வந்து அந்த அகாடமி, டார்மெண்டரினா ஹாஸ்டல் ஃபீ, ஓகேங்களா? நீங்க வந்து அனைத்து சப்போர்ட்டையும் அவருக்கு கட் பண்ணிட்டீங்க. அதனால அவர் வந்து ஸ்டார்வேஷனுடைய விளிம்பு, அதாவது ரொம்ப பசி பட்டினியில தான் வந்து வாழ செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
அப்போ வந்து அவன் ஒன்றும் இறக்கல, எனக்கு அதை பத்தினா கவலை கிடையாது, அவனோட சுயநினைவுக்கு வரத்துக்கு இதுனா அவனுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா வந்து அவனுக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் இருந்தா என் முன்னாடியே டார்க் மேஜிக்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருப்பான்னு சொல்லி உங்க அப்பா பேசிக்கிட்டே வந்து பேனா உடைக்கிறாரு. அவ்வளவு கடுப்பு வராது. சோ இவருக்கு டார்க் மேஜிக் சுத்தமா பிடிக்காது போல. நான் வந்து என் பையனா இருந்தா கூட அவனை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. ஆனா இந்த முறை அவன் வந்து அவனோட மைண்டை மாத்திக்கிட்டான் போல தெரியுது. அவன் வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு, அதாவது வரலாறு காணாத அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த பட்லரும் சொல்றாரு. என்னது பெஸ்டான ரிசல்ட்டா? அவன் வந்து ப்ராப்ளம் என்ன லாஸ்ட் பேஜுக்கு மேல வந்திருப்பானா? இல்ல சார், அவன் வந்து 11th பிளேஸ் செக்யூர் பண்ணிருக்கான்னு சொன்னோடனே கவுண்ட் பெண்ணியை கீழே போட்டுறாரு. அதே போல ரீசென்ட்லி அவருடைய ரெப்யூட்டேஷனே வந்து மாறி போயிடுச்சு. ஸோ சுத்திக்கிட்டு இருக்க ரூமர்ஸ் ஆடல் அகாடமியை வைத்து பார்க்கும்போது அந்த யங் மாஸ்டர் வந்து ரொம்ப கைண்டாவும் ஒரு பைன் ட்ரீ போல ஸ்ட்ரைட்டாவும் நேர்மையாவும் இருக்காரு. அதே போல ஹேண்ட்ஸாவும் தென்படுறாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் முடிந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டான். யாரு? கிரேக் ஸ்ப்ரெட் பண்ண ரூமர்ஸ் தான் வந்து அவங்க அப்பாவுக்கு அதுக்கு வருது. ஹீரோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. அப்பா வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாரு. அவன் வந்து காமனர்ஸை த்ரெட்டன் பண்ணி இவ்வாறான ஒரு ரிடிகுலஸான ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிருக்கலாம் அல்லவான்னு சொல்லி கேட்கும் போது ஆஹாஹா இது வந்து நிச்சயமா கிடையாது, இது உண்மைதான் சொல்லிட்டு அந்த பட்டன் ரெஸ்பான்ஸ் பண்றாரு. காய்ஸ், நான் ஒரு சாப்டரா போட முயற்சிக்கிறேன். ஸோ கன்சிஸ்டன்சியா போட பார்க்கலாம். இன்னும் செமஸ்டர் முடியல. ஸோ உங்களுக்காக அந்த கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ண தேவைன்னு சொல்லிட்டு முடிந்த அளவுக்கு ஒரு சாப்டர் சொல்லிட்டு அந்த மாதிரி போட பார்க்குறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஆல் மை டியர் பிலோ ஃப்ரெண்ட்ஸ்.